எடப்பாடி பழனிசாமி அவர் அமைத்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, அவர் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 2 பேருமே ஒரு மிகையான மிகப்பெரிய நடுக்கத்தில், பதட்டத்தில் அல்லது அதாவது உறுதியற்ற தன்மையில் இருக்கிறார்கள். அவங்க பதட்டம், நடுக்கம்லாம் 2வது. அவர்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இல்லை. கம்யூனிஸ்டுகள் நீங்க போராட்டம் நடத்தணும்னு கேட்குறீங்க, உங்களுக்கு அனுமதி குடுக்குறாங்களா? விசிக நீங்க போராட்டம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அனுமதி குடுக்குறாங்களா? உங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் குடுக்காங்களா? உங்களுக்கு உரிய சீட்டுகள் நீங்க எதிர்பார்த்த சீட்டு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. என்கிட்ட வாங்க அப்படின்னு ஓப்பனா கூப்பிடுறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அதுவும் ஒரு பிரதான கட்சியின் தலைவர். நீங்க சின்ன கட்சியா இருந்தா அது வேற விஷயம். நீங்க தான் அந்த கூட்டணியின் தலைவராக இருக்க வேண்டும், இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடியவர். ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பேசணும். விஜய் விஷயத்தில் பாருங்க. விஜய் விஷயத்தில் நாங்கள் ஒருபோதும் பேரம் பேசலைன்னுலாம் வெளியில பேசுறாங்க. ஆனா விஜய் விஷயத்தில் பேரம் பேசினார்கள். பேரம் படியாததுனால தான் அங்க ஓடி போனாருங்கிறது பல்வேறு விதங்களில் பல இடங்கள்ல அவரே சொல்றாரு, யுக்தியில வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காரு. டைம் பாஸ் விஜய் எடுத்த எடுப்புலயே நான் கூட்டணின்னு போயாச்சுன்னா விஜய்க்கு தனி என்ன ஆற்றல் இருக்குன்னு தெரியாம போயிருங்கள. 2 பேரும் சேர்ந்து தூக்கணும். இதை தூக்கிட்டோம்னா உங்களுடைய வலு என்ன? உங்களால் எவ்வளவு நீங்கள் ஜெயிக்க முடிந்தது? பெர்சன்டேஜ் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவும் திமுக தாவேகாவும் சேர்ந்து நின்றுனா தாவேகாவினுடைய பெர்சன்டேஜ் என்ன? அது தாவேகாவின் தனித்த வலுவாக கருத முடியும்? அப்படிலாம் இருக்குல்ல. அதனால அந்த இடத்துக்கு விஜய் வரக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு ஒரு விஷயம் சொல்றேன், அது கூட இருக்கவங்களும் அவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். விஜய்க்கு ஒரு நீண்ட ஒரு காலம் இருக்குங்க. அவர் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போறவங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் ஒரு வாய்ச்சேவடால் பேர் வழி அப்படிங்கிறது தான். அதாவது அவருக்கு அவர் என்ன சொல்றதுன்னா, வார்த்தைகளால் கட்டமைப்பார். ஒரு கட்சியை பிச்சு தானே நீங்க இன்னொரு கட்சியை உங்க கட்சியை கட்டமைக்கிறீங்க. அதிமுகவை பிரித்ததன் விளைவுதான் இந்த கூட்டணி. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு தனியார் ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதாவது சீமான் மற்றும் விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை தோற்கடிக்க ஓரணியில் சேர வேண்டும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது, நான் ஒரு பர்டிகுலரா எந்த ஒரு கட்சியையும் நான் குறிப்பிட்டு அழைக்கல, திமுகவை தோற்கடிக்கணும் அந்த ஒற்றை நோக்கத்துக்காக எல்லாரும் இணையணும்னு நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஏற்கனவே அந்த கோவில் விவகாரம் பேசும்போது கூட நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி பிரச்சாரத்துல திருப்பி பின்வாங்கினாரு. திமுக கூட்டணி கட்சியினரை அழைச்சாங்க, அவங்களும் நிராகரிச்சிட்டாங்க. இப்போது சீமான் விஜய் அவர்களும் நிராகரித்த நிலையிலே தற்போது வேற மாதிரி அந்த கருத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன நிலையில இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர் அமைத்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, அவர் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 2 பேருமே ஒரு மிகையான மிகப்பெரிய நடுக்கத்தில், பதட்டத்தில் அல்லது அதாவது உறுதியற்ற தன்மையில் இருக்கிறார்கள். அவங்க பதட்டம், நடுக்கம்லாம் 2வது. அவர்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இல்லை, 1. இன்னொன்று, திமுக அதனுடைய கூட்டணி, அதனுடைய வலு, அதற்கு எதிராக தாங்கள் அமைத்திருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற உளவியல் அவர்களுக்கு வலுவாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் வெவ்வேறு விதமா வெளிப்படுத்துறாரு. நீங்க ஒரு கூட்டத்துல ஒரு இடத்துல போய் பேசுறாரு, கம்யூனிஸ்டுகளை இழிவுபடுத்தி பேசுறாரு. ஆமா. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய தன்மையை இழந்துட்டு, போராட்ட குணத்தை இழந்துட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்க. நேத்து ஒரு வீடியோல என்ன சொல்றாரு, கூட்டணி எல்லாம் ஜிங்கி சாங்னு ஜால்ரா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசுறாரு. 2வது இன்னொரு இடத்துல போய் பேசுறாரு, கம்யூனிஸ்டுகள் நீங்க போராட்டம் நடத்தணும்னு கேட்குறீங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? விசிக நீங்க போராட்டம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா? உங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்காங்களா? உங்களுக்கு உரிய சீட்டுகள் நீங்க எதிர்பார்த்த சீட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட வாங்க அப்படின்னு ஓப்பனா கூப்பிடுறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு
அரசியல் கட்சியின் தலைவர், அதுவும் ஒரு பிரதான கட்சியின் தலைவர். நீங்க சின்ன கட்சியா இருந்தா அது வேற விஷயம். நீங்க தான் அந்த கூட்டணியின் தலைவராக இருக்க வேண்டும், இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடியவர். ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பேசணும். ஒரு விஷயத்தை நான் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இதுக்கு கூட்டணி கூப்பிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்வது வேற. வாங்கன்னு பொது வெளியில கூப்பிடுறீங்க. ம். இல்லைங்க வர முடியாதுன்னு அடுத்த நிமிஷமே அடுத்த நாள் காலையிலேயே வந்து விசிக தலைவர் பேசுறாரு. கம்யூனிஸ்ட் தோழர். முத்தரசன் அவர்கள் பேசுறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது இது என்ன ஆயிருதுன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவருக்குன்னு ஒரு வலு இருக்குது. அவர் அந்த வார்த்தைகளை ரோட்ல விடுறாரு. ஆமா. அது அங்கே ரோட்ல வச்சு பேசி தீர்க்கப்பட்டு விட்டுருச்சு அப்படின்னா, அப்புறம் 2வது அவருக்கு இருக்கிற மரியாதை என்ன? ஒரு கூட்டணிய அமைப்பது என்பது நீங்க நீங்க எப்படி இருந்துட்டு போங்க. உங்களுடைய கூட்டணி சரி, தப்பு அதெல்லாம் 2வது. சித்தாந்த கூட்டணி அதெல்லாம் வேற விஷயம். நீங்க சித்தாந்த கூட்டணி இல்லன்னு நீங்களே தான் ஒத்துக்கிடுறீங்க. ம். அதோட இல்ல நீங்க உங்களோட வாதத்த நான் ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ பொது வெளியில வைக்காதீங்க கூட்டணி அழைப்ப. ம். அது திரைமறைவுல வைங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அததான் சொல்றேன். நான் திரைமறைவு வைங்கன்னு சொல்றது என்ன பொருள் என்னன்னா, ம். கூட்டணியே முதல்ல நான் என்ன கேட்கிறேங்க, கூட்டணிங்கிறது ஒரு திட்டம். ம். அதாவது கூட்டணியை திரைமறைவில் வைங்கன்னு சொல்லல. ம். கூட்டணி பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தை. திரைமறைவில் வைங்கங்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு சார். ம். கடந்த 2015ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது, ம். இதே ஓப்பன் பிரஸ் மீட்ல தான் கூட்டணி என்று வந்தால் காங்கிரஸுக்கும் பங்கு உண்டு என்று கூறினார். அப்பொழுது மக்கள் நல கூட்டணி தலைவராக இருந்த திரு வைகோ அவர்கள் என்ன கூறினார் என்றால், கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று கூறவில்லையா 2013ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பவாதி கலைஞர் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். மேலும் விஜயகாந்த் அவர்கள் நான் தனித்து போட்டி என்று சொன்ன பிறகும் கூட கலைஞர் அவர்கள் பொது வெளியிலே பிரஸ் மீட்லேயே தான் கூறினார். பழம் நழுவி பாலில் விழும். அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் எங்களோட கூட்டணிக்கு வருவார் என்று மீண்டும் மீண்டும் 2-3 முறை கலைஞர் அவர்கள் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்க வெரி விஷயம். குட், வெரி குட். அது கரெக்ட். அதோட பொருள் என்னன்னா, நேரடியா பேசி பார்த்தோம். டீல் ஒத்து வரல. அதனால வெளியில நிக்கிறாரு. அவரை நான் கூப்பிடுறேன். அப்ப இந்த அப்போ நிலைமைக்கு திரு எடப்பாடியோட அந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம் இப்ப இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறது ஒண்ணு. ம். இன்னொன்னு விஜயகாந்த் அந்த எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு 2016 எலெக்ஷன் என்ன நடந்துச்சு? தனியா நின்னாப்புல மக்கள் நல கூட்டணி. அது மக்களுக்கும் கேடாக, அவருக்கும் கேடாக முடிஞ்சுது. அது வேற விஷயம். ம். அப்ப என்ன பொருள்? நீங்க கூப்பிட்டது சோபிக்கல இல்லையா? ம். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ரகசியமா இருக்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா, அது பலிக்கிற இடத்துல இருந்தா மட்டும் தான் அது ரகசியமா இருக்கும். இது பலிக்கிற இடத்துல இல்ல. அதனால தான் நீங்க ரோட்ல வச்சு பேசுறீங்க. அந்த ரோட்ல வச்சு முடிச்சிடுறாங்கங்கிறது என்னுடைய கருத்து. ஓ. இப்ப நீங்க அந்த கூட்டணியும் வெற்றி பெறல, கூட்டணி அமைக்காதனால அவர்களும் வெற்றி பெறலங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது. ம். ம். அப்ப அந்த விஷயத்தை நீங்க இங்க பொருத்தி பார்க்கணும்ல. சரிங்களா? அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக். அதாவது என்னன்னா, பேரம் படியவில்லை. அப்ப இப்ப விஜய் விஷயத்தில் பாருங்க. விஜய் விஷயத்தில் நாங்கள் ஒருபோதும் பேரம் பேசலைன்னுலாம் வெளியில பேசுறாங்க. ஆனா விஜய் விஷயத்தில் பேரம் பேசினார்கள். பேரம் படியாததுனால தான் அங்க ஓடி போனாருங்கிறது வந்து பல்வேறு விதங்களில் பல இடங்கள்ல அவரே சொல்றாரு பேசியதுதான். யுக்தியில வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதான். டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதுலயும் சொல்றாரு. ஒரு பெரிய கட்சி வரும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, எந்த பெரிய கட்சிங்கிறத ஆங்கர் மீண்டும் மீண்டும் கேட்கிறாப்புல தந்தி டிவி இதுல. அதுல வந்து அவரு அது வந்து ரகசியம் ம். அப்படிங்கிறாரு. சரி ரைட்டு. அதாவது என்ன பொருள்னா, தன்னை விட ஒரு பெரிய கட்சி அப்படின்னு ஒண்ணு உருவாயிருச்சுன்னு சொல்ல வருவதே வந்து ஓஹோ. அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய பாதகமான ஒண்ணு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா 40% மேல் வாக்கு வைத்திருந்த ஒரு கட்சி ம். இன்னைக்கு 20 குறுகி போயிருக்குது. அதில் பாதி வந்து அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் வாங்கி வச்சிருக்குது. இன்ன பிற கட்சிகள் சீமான் கூட இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா எங்க இருந்து அந்த வாக்குகள் வந்துச்சு? ம். இப்ப எனக்கு என்ன 8% சார், வாக்குகள்ங்கிறது இப்ப எங்க திரு இருந்து வந்துச்சு? சீமானோ திரு விஜய் அவர்களோ இப்ப எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாரு. அவங்களுக்குலாம் ஒரு அழகிய ஒரு படிப்பினை இருக்குல்ல சார். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியை பார்த்துட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்துட்டாங்க, சீமான் அவர்களை பார்த்துட்டாங்க. அப்ப தாவேகாவுக்கு ஒரு படிப்பினை இருக்கு இல்லையா? தனிச்சு நின்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிருவோம். அப்போ குறைந்தபட்சம் அதிமுக பெரிய பிரதான கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோம்னா நமக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போவான் அப்படின்ற ஒரு இது அவருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? திரு சீமானுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? அதை கருத்தில் வைத்தாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இந்த ஒரு அறைகோல் விட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல மக்கள் நல கூட்டணியை பார்த்துட்டாங்கங்கிறத தாண்டி, ம். முதல்ல மக்கள் நல கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் தனித்தே போட்டியிட்டார். அது அவரு முழு கேண்டிடேட் நிறுத்தி தன்னை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா, அவரு ஆமா, ஆமா. கூட்டணிக்கு வந்தாரு. கூட்டணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தனித்து போனாரு. ம். அதெல்லாம் நீங்க ட்ராக்க தனித்தனியா பார்க்கணும். ம். அப்போ விஜய் வந்து எடுத்த எடுப்புலயே வந்து நான் கூட்டணின்னு போயாச்சுன்னா, விஜய்க்கு தனி என்ன ஆற்றல் இருக்குன்னு தெரியாம போயிரும்ல. 2 பேரும் சேர்ந்து தூக்கணும். இத தூக்கிட்டோம்னா உங்களுடைய வலு என்ன? உங்களால் எவ்வளவு நீங்கள் ஜெயிக்க முடிந்தது? ம். பெர்சென்டேஜ் என்ன முதல்ல? ம். அத சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன்,
அதிமுகவும் திமுக தாவேகாவும் சேர்ந்து நின்றுதுன்னா தாவேகாவினுடைய பெர்சன்டேஜ் என்ன? அது தாவேகாவின் தனித்த வலுவாக கருத முடியுமா? அப்படிலாம் இருக்குல்ல. அதனால அந்த இடத்துக்கு விஜய் வரக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது கூட இருக்கவங்களும் அவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸு. ம். விஜய்க்கு ஒரு நீண்ட ஒரு காலம் இருக்குங்க. அவர் இந்த எலக்ஷனோட முடிஞ்சு போறவரா? ம். ம். விஜய்க்கு எப்படி உதயநிதி எப்படி அடுத்த கட்டமா அவருடைய தலைவரா இருக்கிறாரோ, அதே மாதிரி விஜய்க்கு ஒரு வயசு இருக்குல்ல. அவருடைய அரசியல் லாபங்க இதெல்லாம் விட்டுருங்க. அரசியல் அறிவு, அவருடைய அனுபவத்தெல்லாம் விட்டுருங்க. ம். விஜய்க்குன்னு ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்குல்லங்க. நீண்ட காலம் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு இது இருக்குது. சூழல் இருக்குது. ம். எடப்பாடி பழனிசாமிக்கு அது இல்ல. அவருக்கு 70 வயசு. முதல்வர் அவர்களுக்கு 73 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதிகபட்சமா ஒரு 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்களைத்தான் அதிகபட்சமா இது பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளது அதுக்கப்புறம். ஸோ, இவருக்கு அப்படி இல்லல்ல. 50 வயசு தான் ஆகுது. இன்னும் நான் 8 தேர்தல்கள் கிட்ட சந்திக்க முடியும். ஒரு நான் சொல்றது 2, 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா. ம். ம். 5 வருடத்துக்கு 2 நாடாளுமன்றம், சட்டமன்றம். அப்படி சொன்னீங்கன்னா, ஒரு 8 தேர்தல்களுக்கு மேல் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு நபர் எதுக்காக போய் இப்பவுமே தன்னுடைய கட்சிய டெஸ்ட் பண்ணாமலே ஏன் கொண்டு போய் இணைச்சுக்கிட்டு இது பண்ணணும்? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதத்தான் நம்ம பார்க்கணும் ம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரம். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சமீபத்தில ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க. திமுக கூட்டணி நிச்சயம் உடையும். அது உடையும் தருவாயில் தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். ம். மேலும் பல கட்சிகள் என்டிஏ கூட்டணியில வரும் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. சமீப காலத்துல அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ம். பதவி விலகிய பிறகு ரொம்ப மௌனமா இருந்தாரு. ரொம்ப பெருசா எதுவும் ஆக்டிவிட்டீஸ்ல இல்ல. ம். இப்போ அதிகமா பிரஸ் மீட் குடுக்குறாரு. ஆளும் அரசுக்கு அதிகமான கேள்விகள முன்வைக்கிறாரு. இப்போ கூட்டணியும் உடையும் அப்படின்றாரு. நிறைவான கருத்து. அண்ணாமலைய பொறுத்தவரையிலும் ஒரு வாய்ச்சேவடால் பேர் வழி அப்படிங்கிறது தான். அதாவது அவருக்கு அது என்ன சொல்றதுன்னா, வார்த்தைகளால் கட்டமைப்பார். ம். மத்தபடி அவருடைய நடவடிக்கைகள்ல என்ன நீங்க 18% வாக்குகள் கூட்டணி, 11.4% 11% எங்களுடைய இதுன்னு ம். சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், எத்தன சீட்டுகள் நீங்க நின்னீங்க கேண்டிடேட்? எத்தனை தொகுதிகளில் நின்னீங்க? 22. 22 தொகுதியில நின்னுட்டு நீங்க வாங்குற சதவீதம் அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு எத்தன பெர்சென்டேஜ் நீங்க வாங்கிறீங்க? அப்போ நீங்க வந்து பெர் கேபிட்டா பாருங்க. 7 தொகுதியில அதிமுகவ டெபாசிட் இழக்க வச்சிருக்காங்களா சார்? அத பார்க்கணும்ல. அதுதான். அதிமுகவ பிச்சுக்கிட்டு வந்தது. அதான் ஒரு கட்சிய பிச்சு தானே நீங்க வந்து இன்னொரு கட்சிய உங்க கட்சிய கட்டமைக்கிறீங்க. அதிமுகவை பிய்த்ததன் விளைவு தான் இந்த இந்த கூட்டணி. ம். அப்ப தனிச்சு நீங்க அதாவது நின்றிருந்து இப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க திரு சுமன் கவி அவர்கள். திமுகவுடைய எக்ஸாக்ட் வோட் பெர்சன்டேஜ் உங்களால சொல்ல முடியுமா? இதுவரை வரலாற்றுல சொல்ல முடியுமா உங்களால? இல்ல திமுகவோட எக்ஸாக்ட் வோட் பெர்சென்டேஜ் நான் சொல்லல. ம். திமுக முழுவதுமாக திட்டமிட்டு ஒரு கட்சியை அழித்து தூக்கிட்டு வருது. அப்படி கிடையாது. ம். ஒரு கட்சி அழியிற தருவாயில இருந்து ஒருத்தர் அங்கங்கன்னு வருவாங்க. நீங்க திமுகவில இருந்தே அதிமுகவுக்கு போனவர்கள் உண்டு. அதிமுகவில இருந்து கலைஞர் இருந்த காலகட்டத்திலே உண்டு. ஆனால் திட்டமிட்டு அத்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு கொண்டு வர்ற வேலையை இந்த மாதிரி 2 கட்சிகளுமே பெரியதாக செய்யல. ஆனா பாஜகவோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன? பாஜக இன்னைக்கு வளர்ந்திருக்குன்னு சொல்லுவதே யாரின் மூலமாக? யாருடைய வாக்குகள்? அப்படி பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவுக்கு ஒரு தனி இது இருக்கா? அதிமுகவுக்கு அது இல்ல விஷயம். திமுக வந்து திட்டமிட்டு அதிமுகவை அழிக்கணும்னு சொல்லி அழிச்சு பிச்சுக்கிட்டு வரல. நீங்க பல்வேறு எம்பிக்கள் இன்னைக்கும் வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ம். மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் அதிமுகல இருந்து வந்தவங்கள் தான். அவங்க வந்து திட்டம் போட்டு கூப்பிடலையே. இவரை எல்லாம் பிளான் பண்ணி தூக்கணும். அப்படி தூக்கலையே. உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களோடு சேர்ந்து பக்கத்திலே உட்கார்ந்து பந்தி பரிமாறி உங்களுடைய உணவை பறித்தது தானே பாஜகவினுடைய இது. நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக என்பது அழிவு சக்தி. இது வந்து தவறான ஒப்பிடுதல் சொல்றீங்க. திரு அண்ணாமலை அவருடைய ஸ்டேட்மெண்ட் பத்தி அண்ணாமலை தான் அதான் சொல்றேன். அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் மேல இருந்து அவர்களுக்கு ஒரு ராஜாங்க வலு இருக்குங்க. ராஜா விட்டு ஒரு ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஒருவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நாம பார்க்கணுமே தவிர, இவருக்கு ஒரு தனி இது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த கூட்டணி ஏன் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பின்னடியில எடப்பாடி பழனிசாமி இவரை சைட்லைன் பண்றதுக்கான முயற்சியில தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் ஏற்கனவே பேசப்பட்டதுதான். அதாவது அண்ணாமலையை ஓரங்கட்டுவதற்கு, அண்ணாமலை கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு கொண்டு போவதற்காகவே இந்த கூட்டணி அமைப்பதும், பாஜக சீமான் கூட்டணி அமைந்து இது ஒரு அடுத்த கட்டமா எங்கேயும் நகர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் கூட்டணி அமைத்தார் அப்படிங்கிற
பேச்சுக்களும் ஆரம்பத்திலேயே வந்தது. குறிப்பா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் வந்து இதை பதிவு செய்தார். இப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது சீமானை முதல்வர் வேட்பாளராகவோ அல்ல சீமானை பிரதானமாகவோ கருதி வைத்துக்கொண்டு பாஜக கூட்டணி அமைத்து களம் காண்பதுங்கிற அந்த அந்த டாக்டிக்ஸை அதிமுகவே இங்க அதிகமா விஞ்சிருவாங்க, அத பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இவர் வைக்கிறாரு. யாரு? ரவீந்திரன் வைக்கிறார். ரவீந்திரனுக்கு ஒரு பக்கம் சீமான் பாசம் இருந்தாலுமே இல்லங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி மூச்சுக்கு 300 தடவை விமர்சிக்கக்கூடியவர், கடுமையான விமர்சனத்தை அவருடைய கருத்தை நீங்க வந்து இல்ல நீங்க வைக்க முடிய பொருத்தமான. அதாவது என்னன்னா, நீங்க அவர் கரெக்ட், அதாவது சீமான் மீது கூடுதல் பற்றுள்ளவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறவருங்கிறத தாண்டி இந்த கோணத்துல ஏன் பார்க்க கூடாது? நீங்க இப்ப இதுக்கு இடையில இப்ப ஏன் பேசுறாருங்கிற கேள்வி இருக்குல்ல. சீமான் அவர்கள் ஒரு தனித்துவமான கொள்கை முன்வைக்கிறாரு. அவர் பாஜகவுடன் சேர்ந்தால் ஒரு எலித்தவள் நட்பா ஆயிடாதா? அதெல்லாம் சீமான் ஒரு கருத்துல வைக்க மாட்டாரா? அது சீமான் வந்து முந்தின நாள் வரையிலும் வந்து ரஜினியை திட்டிட்டு அடுத்த நாளே போய் சங்கீனா சக நண்பன் பேசுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். அந்த தகுதி திறமையெல்லாம் மற்றவர்களுக்கு உண்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த கொள்கை, அப்போ தனித்த கொள்கைங்கிறது என்னங்கிறது நீங்க அதிலே பார்த்துக்கணும். அதுக்கு மேல அதுல கொள்கையில சந்திப்பு சங்கீனா சக நண்பன் திடீர்னு ஓவர் நைட்ல அவர் வந்து விளக்கம் சொல்ற அளவுக்கு இது மாறுதுன்னா அந்த அது எப்படிப்பட்ட கொள்கைன்னு உங்கள் கருத்துக்கு விட்டுருங்க. அப்போ பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இப்ப இடையில இப்ப மீண்டும் பேச வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த அதிமுக நட்பு என்பது, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது இடையில் விரிசல் பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம, அதாவது எங்கே இவரு யாரு எடப்பாடி பழனிசாமி வந்து காலை வாரி விடுவார் அப்படிங்கிற நிலைமை அவர்களுக்குள் தீவிரம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்க அதனால நீங்க இப்படி ஒப்பிட்டு பாருங்க. எங்க கட்சிக்குள்ள, எங்க கூட்டணிக்குள்ள புது ஒரு கட்சி வரும் அப்படின்னு சொல்வதும், ஒரு பெரிய கட்சி வரும்னு சொல்வதும், கொஞ்சம் மாத்தி ஆடுவதும் இதை காட்டுகிறது. அதனாலதான் நீங்க இவரு அண்ணாமலை மேலே எழுந்து வந்து பேசுகிறார் அப்படிங்கிறது. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுக்கு கருத்து பதிவு இந்த நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.